வரவிருக்கும் ஜூன் 3 மற்றும் 5ஆம் தேதிகளில் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் 6 பாஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தனக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் மாநில சட்டமன்றத்தை கலைத்து விடுவேன் என்று பெர்லிஸ் மந்திரி விசார் அபுபக்கர் ஹம்சா தெரிவித்துள்ளார். தன்னை மந்திரி விசாராக நியமித்த போது அரசாங்கத்தை பாதுகாக்கும் பொறுப்பை பெர்லிஸ் ராஜா தன்னிடம் ஒப்படைத்ததாகவும், ஆனால் அந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டால் தனக்கு வேறு வழியில்லை என்றும் அவர் கூறியதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. மாநில சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டால் நான் சட்டமன்றத்தை கலைத்து விடுவேன். இதில் என்ன பிரச்சனை? ஒரு அரசியல்வாதியாக நான் ஒருபோதும் அச்சத்தை அறிந்ததில்லை என்று வெள்ளிக்கிழமை இரவு நடைபெற்ற மலாம் சித்ரா வர்ணா கோலா பெர்லிஸ் 2026 நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். பரிகாத்தான் நேஷனல் கூட்டணிக்கும் சீன சமூகத்திற்கும் இடையே கராக்கான் ஒரு முக்கிய பாலமாக விளங்குகிறது என்று பரிகாத்தான் நேஷனல் தலைவர் அமாட் சம்சூரி முக்தார் தெரிவித்துள்ளார். நேற்று கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற கராக்கானின் 58வது ஆண்டு விழா மாநாட்டில் பேசிய சம்சூரி, மலேசியாவின் அரசியல் களம் அரசியல் சமநிலையை உருவாக்குவதில் கராக்கான் ஒரு வலுவான பங்கை வகிக்க வேண்டும் என்பதை அவசியமாக்குகிறது என்று தெரிவித்தார். நாட்டின் அரசியல் சமநிலையை வடிவமைப்பதிலும், குறிப்பாக பரிகாத்தான் நேஷனலுக்கும் சீன சமூகத்திற்கும் இடையே புரிதலுக்கான பாலமாக இருப்பதில் கராக்கானுக்கு மிக முக்கியமான பங்கு இருப்பதாக தாம் உணர்வதாக அவர் தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கும் சம்சூரி, கராக்கானின் 58 ஆண்டுகள் ஒரு வரலாற்று மைல்கல் மட்டுமல்ல, அது இன்றும் பொருத்தமானதாக இருக்கும் ஒரு முதிர்ந்த மற்றும் மிதமான அரசியல் அணுகுமுறையை பிரதிபலிக்கிறது என்று தெரிவித்தார். தேசிய அரசியலில் கட்சி தொடர்ந்து ஒரு மிதமான மற்றும் பகுத்தறிவுள்ள குரலை கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மலேசியாவின் பன்முகத்தன்மை ஒரு பலமாக பார்க்கப்பட வேண்டும் என்றும், இனம், மதம் அல்லது அரசியல் சார்பு அடிப்படையில் எந்த ஒரு மலேசியரும் ஓரம் கட்டப்படக்கூடாது என்றும் சம்சூரி தெரிவித்தார். பெர்சாத்து உடனான கூட்டணியை கேள்விக்குட்படுத்தி கட்சித் தலைவர் அப்துல் ஹடி அபாங் சமீபத்தில் தெரிவித்த கருத்துக்களை தொடர்ந்து அக்கட்சி உடனான தனது உறவு குறித்து முடிவெடுக்க பாஸ் கட்சி அடுத்த 1 அல்லது 2 நாட்களில் ஒரு கூட்டத்தை நடத்தும் என்று பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தக்கியுடின் ஹசான் தெரிவித்துள்ளார். பரிகாத்தான் நேஷனலுக்கு அனுப்புவதற்கு முன்பு கட்சி தலைமை முதலில் கட்சிக்குள்ளேயே ஒரு முடிவை எடுக்கும் என்று அவர் கூறினார். கராக்கானின் 58வது வருடாந்திர தேசிய மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு அவர் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். ஹாடியின் கருத்துகள் பெர்சாத்து மீதான கட்சியின் நிலைப்பாட்டில் ஒரு மாற்றத்தை குறிக்கின்றனவா என்று தக்யூடின் ஹசானிடம் கேட்கப்பட்டதற்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். முன்னதாக பெர்சாத்துவின் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை பாஸ் கட்சி ஏற்காத நிலையில் மொஹிதீன் யாசின் தலைமையிலான கட்சி இல்லாமல் அடுத்த பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உட்பட பெர்சாத்து உடனான தனது உறவை பாஸ் கட்சி மறுபரிசீலனை செய்து வருவதாக ஹாடி கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று அதிகாலை டாமன்சாரா பெர்டானாவில் உள்ள ஜலான் PJU 8/1 சாலையில் தனது SUV வாகனத்தை ஒரு காரின் மீது மோதி அதன் ஓட்டுநரை தாக்கியதாக கூறப்படும் நபரை போலீசார் கைது செய்தனர். அதிகாலை 12:30 மணி அளவில் நடந்த இந்த சம்பவம் குறித்து காலை 10:30 மணி அளவில் காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததாக பெட்டாலிங்ஜயா காவல்துறை தலைவர் ஷம்சுடின் மமாட் தெரிவித்தார். சந்தேக நபரான 20 வயது மதிக்கத்தக்க அந்த நபர் போக்குவரத்து சிக்னலில் நிற்க தவறி தனது SUV வாகனத்தை ஒரு காரின் மீது மோதியதாக நம்பப்படுகிறது. இச்சம்பவத்தில் அந்த காரில் பயணித்த 20 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் காயமடைந்தார் என்று உத்துசான் மலேசியா அவரை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளது. சந்தேக நபர் பெட்டாலிங்ஜயா காவல் தலைமையகத்தில் கைது செய்யப்பட்டதாக சம்சுடீன் கூறினார். அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் மது மற்றும் போதைப்பொருள் பயன்பாடு இல்லை என்பது தெரிய வந்தது. இந்நிலையில் இன்று பெட்டாலிங்ஜயா நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் காவல் உத்தரவு கோரி போலீசார் விண்ணப்பிப்பார்கள் என்றும் அவர் கூறினார். இச்சம்பவத்தின் காணொலி சமூக ஊடகங்களில் வைரலாக பரவியது குறிப்பிடத்தக்கது. நேற்று பிற்பகல் பெய்த கனமழையை தொடர்ந்து புத்ராஜயாவின் பல பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. ஆனால் பெரிய சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை. தகவல்கள் கிடைத்ததை அடுத்து பிரிவு 7 மற்றும் 14 உள்ள தீயணைப்பு நிலையங்கள் பல முக்கிய இடங்களை கண்காணித்து ரோந்து குழுக்களை அனுப்பியதாக புத்ராஜயா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாடுகளின் உதவி இயக்குனர் ஹாசிக் ஹசமி கூறினார்.
அலமாண்டா மால் பகுதியை சுற்றி நீர் மட்டம் உயர்ந்து வருவதாக தகவல்கள் வந்ததை தொடர்ந்து நிலைமை கட்டுப்பாட்டில் இருப்பதையும் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்பதையும் உறுதி செய்வதற்காக உடனடி கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். வெள்ளம் வர வாய்ப்புள்ள பகுதிகளில் வடிகால் அமைப்புகள் மற்றும் நீர் மட்டங்களும் ஆய்வு செய்யப்பட்டன. புத்ராஜயா கட்டளை மையத்துடன் இணைந்து சிசிடிவி கேமராக்கள் மூலம் தொடர்ச்சியான கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் நயம்பட உரைப்போம் 2026. பேச்சுத்திறன் உள்ளவர்களா நீங்கள்? உங்களுக்காக காத்திருக்கிறது பரிசு மலை. எண்ணற்ற திரைப்பாடல்களில் பண்டைய இலக்கிய கருத்துகள் கையாளப்பட்டுள்ளன. கண்ணதாசன், வாலி, பட்டுக்கோட்டை, வைரமுத்து முதல் பலரும் பண்டைய இலக்கிய செயல்களை தங்கள் பாடல்களில் கையாண்டுள்ளனர். அப்படிப்பட்ட பாடல்களை அடையாளம் கண்டு 5 நிமிடங்களில் விளக்கி நயம்பட உரைத்து காணொலியாக்கி அனுப்புங்கள். 2 பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. பிரிவு 1 18 முதல் 25 வயதினரும், பிரிவு 2 26 வயது முதல் அதற்கும் மேலானவர்கள் கலந்து கொள்ளலாம். பெறப்படும் காணொலிகளில் இருந்து 10 பேர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவர். முதல் பரிசு 5000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். இரண்டாம் பரிசு 3000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மூன்றாம் பரிசு 2000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மற்றும் 7 ஆறுதல் பரிசுகள் 500 ரிங்கிட், கோப்பையுடன் சான்றிதழ். மேலும் அதிரடி பரிசுகளும் காத்திருக்கின்றன. இறுதி சுற்று ஆகஸ்ட் 29ஆம் தேதி மிக பிரம்மாண்ட மேடையில் நடைபெறுகிறது. போட்டிக்கான மேல் விவரங்களையும் விதிமுறைகளையும் malartv.org எனும் அகப்பக்கத்தில் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 0112443010 என்ற எண்களில் அழைக்கலாம். பங்கேற்பாளர்கள் உடனே பதிவு பாரத்தை பூர்த்தி செய்து போட்டியாளர் ஆகுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.